ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம். எப்படியும் அந்த பில்டரு இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த தடவை கோர்ட்டுக்கு வரும்போது எல்லாரும் சேர்ந்து அவனை எதிர்த்தா போதும். நிச்சயம் அவன் பயந்து போய் நம்ம வழிக்கு வந்துதான் ஆகணும். ஏ கீர்த்தி, என்னடி யோசிக்கிற? அந்த வேலு பைய செல்வியை தூக்கிட்டு போனதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விடு, உனக்கு அந்த மாதிரி புருஷன் கிடைக்கல. நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மா, நீ உள்ள போ. இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. என்னடி சொல்ற? நீ உள்ள போ, நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. என்னமோ சொல்ற. அது சொன்ன மாதிரி பண்ணிடலாம். நீங்க பார்த்து என்னன்னு பேசிருங்க. அப்படி எதுவும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் பேசிக்கிறேன். அதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம்ல. என்ன? சரி, ஓகே, சரிங்க. நான் உங்களுக்கு அப்புறம் பேசுறேன். என்ன என்ன அப்படியே பார்த்துட்டு நிக்கிற? உங்களுக்கு ஏன் மேலயா நம்ம குழந்தை மேலயே பாசம் இருக்கா இல்லையா? என்ன திடீர்னு இந்த கேள்வி? சொல்லுங்க, பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இல்லாமலா நீ சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? இல்ல, நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு என் மேல அன்போ பாசமோ சுத்தமா கிடையாது. கீர்த்தி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட வந்து பேசுறேன். ஆனா நீங்க என்னமோ வெறுப்போட தான் பேசுறீங்க. அங்க என்னடானா, உங்க தம்பி நேத்து கர்ப்பமான பொண்டாடி தூக்கி சுமந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே போறாரு. ஓ, அதான் விஷயமா? இப்ப பாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இல்ல, இது சும்மா சிரிப்பு. எனக்கு தெரியாதா? இப்ப நான் என்னதான் செய்யணும்? கோவில ஏதோ கோவத்துல கத்துன, இப்ப இங்க வந்து பாசம் இல்லைன்னு சொல்ற. உனக்கு நான் இப்ப என்ன செஞ்சா ஓ மேலையும் குழந்தை மேலையும் பாசம் இருக்குன்னு ஒத்துக்குவ? அங்க உங்க தம்பி நேத்து கர்ப்பமான செல்வியை அப்படியே தூக்கிட்டே போனாரு. நான் கர்ப்பமாகி இத்தனை மாசம் ஆச்சு. ஒரு நாளாச்சும் என்ன இந்த மாதிரி தூக்கிட்டு போயிருக்கீங்களா? கீர்த்தி, என்ன விளாடுறியா? உன் வெயிட் என்ன? நீ என்ன குழந்தையா? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீங்க சம்பந்தமே இல்லாம வெயிட்ட பத்தி பேசுறீங்க. உங்க தம்பி வேலு வாழ தூக்குறப்போ உங்களால முடியாதா? இதுலயே நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. ஐயோ கடவுளே, முதல்ல இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்து. என்னங்க, நான் என்ன உங்களை அவ்வளவு டார்ச்சரா பண்றேன்? சும்மா கடவுள் கிட்ட எல்லாம் காப்பாத்து காப்பாத்துங்கறீங்க. ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒண்ணு என்ன தூக்க வேண்டாம். நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. நான் கர்ப்பமா இருக்கிறேங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. கொஞ்சம் கூட அன்பாவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. எப்பவாவது ஆசையா கொஞ்சம் ரொமான்ஸா என்ன பாத்திருப்பீங்க. எல்லாம் வேஷம். இப்ப என்ன? நான் உன்னை தூக்கிட்டு போனா பாசம் இருக்குன்னு ஒத்துப்பியா? சரி, தூக்கி தொலைறேன். இப்படி வா. போங்க, நீங்க இப்ப என்ன கடுப்புல தூக்க போறீங்க. இதுல அன்பே இல்ல. இதுல எப்படிங்க ரொமான்ஸ் வரும்? சரி வா, தூக்கிட்டு போறேன். விடுங்க. சும்மா என்னங்க நீங்க இடுப்புல எல்லாம் கைய வச்சுக்கிட்டு? அதெல்லாம் பெட்ரூம்ல தான். யாராச்சும் பாத்திர போறாங்க, கூச்சமா இருக்குல்ல. ஓஹோ, இது வேறயா? இடுப்ப தொடாம எப்படி தூக்குறது? நீயே ஒரு யோசனை சொல்லு, நான் தூக்குறேன். வா. எங்க பாத்துங்க. ஏங்க, இப்போ எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அதையும் நீயே சொல்லு. ரட்சகன் படத்துல சுஷ்மிதா சொன்ன உடனே நாகார்ஜுனா தூக்கிட்டு போவாரே, கையில் மிதக்கும் கனவா நீ. நீ சுஷ்மிதாசன், நான் நாகார்ஜுனா. ஆமாங்க. யாராவது கேட்டுற போறாங்க, அப்புறம் கல்லடி தான் விழும். கல்லால அடிச்சிருவாங்க. இதுக்குதான் என்ன உள்ள போ சொன்னியா? கெட்டிக்காரி. ஓஹோ. மாப்பிள மாப்பிள, மெதுவா மெதுவா, பாத்து பாத்து. உள்ள தாச்சு மாப்பிள, பாத்து. ஐயோ, உங்களை இப்படி ஜோடியா பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? தூக்கிட்டு வந்த எனக்கு மட்டும்தானே தெரியும். இன்னைக்கு ராத்திரி எங்கெல்லாம் புடிச்சுக்க போகுதுன்னு தெரியல. இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது, சரியா? என்னங்க, நான் வரேன். எப்படிமா என் மாஸ்டர் பிளான்? சூப்பர் இல்ல? இப்படியே மாப்பிளைய கைக்குள்ள வச்சுக்க விட்டுடாத.
விட மாட்டேமா, விடவே மாட்டேன்.